கொன்னுடுவேன் பாத்துக்கோ. போயிடு. சீப்போ. பவி, என்னடா என்ன இது? அம்மா நான் இல்ல. இத பாருங்க, காசுலாம் கொடுத்து அதோ அங்க நிக்கிற ஆளுதான் இவகிட்ட பூ கொடுக்க சொன்னா. நான் சொன்னேன்ல பாரு, அதோ அங்க நிக்கிறான்ல அவன்தான். அம்மா, நான் ஏதாவது பேச போய் கல்யாணத்துல வேற ஏதாவது பிரச்சனை வரும் தான் நான் பேசாம இருக்கேன். மேடம், நீங்க இதை வாங்குறீங்களா இல்லையா? மேடம், உங்க அழகுல அந்த சாரு அப்படியே மயங்கிட்டாராம். இந்தாங்க, இந்த ரோஸை வாங்கி அவரோட காதலை நீங்க ஏத்துப்பீங்களா? டேய் சும்மா இருடா. நான் வாங்க முடியாதுன்னு போய் சொல்லிடு. சமையல் சார் நம்மளை பத்தி 2-3 பீட்டு சேர்த்து போடுறாரு போல. எப்படியோ இந்த கல்யாணத்திலேயாவது நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா சந்தோஷம் தான். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் இங்க நிக்கிற? ஐயோ மேடம், இத நீங்க வாங்கிக்கலைன்னா அதுக்கான காரணத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்லைன்னா அவர் என்ன திட்டுவாருங்க. குட்டி, அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. காரணம் தானே சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லு. சரி மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த சார் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். சரி மேடம், போய் சொல்லிட்டு வரேன். பவி, என்னதான் இருந்தாலும் ஆள் மனசுல குட்டி இருக்கான். தேவையில்லாமலாம் கற்பனை பண்ணாதீங்க அத்தை. நான் அந்த ஆளை சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். உங்க புள்ள மேல காதலோ பாசம்லாம் ஒன்னும் இல்ல. வாங்க பாஸ். வெயிட் வெயிட் வெயிட், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேளுங்க பாஸ். இந்தாங்க உங்களோட பணம், உங்களோட பூ. அவ வாங்கல. என்னாச்சு பாஸ்? ஏன் இந்த பூ பிடிக்கலையா? இந்த பூ பிடிக்கலனா சொல்றத கேளு. பூல மேட்டர் இல்ல, உன்னை பிடிக்கலையா? பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? என்ன உன்னை பிடிக்கலையா? நில்லுங்க பாஸ். ஏன் என்ன பிடிக்கலையா சொல்லுங்க. நான் நல்லா இல்லையா? சொல்லுங்க பாஸ். யோ அது இல்லையா? சொல்லுங்க பாஸ். வேற என்ன சொன்னாங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ மை காட் பாஸ். அந்த அதிர்ஷ்டசாலி யாரு பாஸ்? சொல்லுங்க. வேற யாரு? நான் தான் பாஸ். என்ன என்ன பாஸ் சொல்றீங்க? பாஸ் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் பாஸ் நீங்க தனியா நிக்கிறீங்க? ஐயோ அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் அவ கொஞ்சம் பேசுறதே இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து பேசாம இருக்கீங்க. நீங்க ரொம்ப 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 பாவம் பாஸ். எப்படி பாஸ் இந்த சோகத்தை தாங்குறீங்க? பாஸ், இந்த ரோஸ் இன்னைக்கு எனக்கு தேவைப்படாது பாஸ். புடிங்க. இந்த ரோஸை வச்சுக்கிட்டு உங்க ஒய்ஃபை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுங்க பாஸ். ஆனா ஒண்ணு பாஸ், அவங்க உங்க ஒய்ஃப்னு தெரியாம உங்ககிட்டயே ரோஸை கொடுத்து உங்களை கொடுக்க சொன்னதுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க பாஸ். இட்ஸ் ஓகே பாஸ். எல்லா பூக்களும் பெண்களுக்காக படைக்கப்படுவதில்லை. சரி விடுற. இந்த மண்டபம் இல்லைன்னா அடுத்த மண்டபம். லெட்ஸ் கோ. ஹலோ, ஒரு நிமிஷம். என்னப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? முக்கியமான விஷயங்க. ஒரு நிமிஷம் இரு, நீங்க போய் வேலையை பாரு. சரி பரவாயில்ல. என்ன விஷயம்? நேத்துக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆளு நீ தானே? ஆமா. இங்கேயே ஏன் சுத்திட்டு இருக்க? முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு. எதுவா இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எல்லாம் பேச முடியாது சார். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எங்க அக்கா பொண்ணு கொடுக்காம என்னை ஏமாத்துற மாதிரி கவரி நகையை போட்டு உங்களை ஏமாத்த பாக்குது சார். நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். பொண்ணு கொடுக்கலன்றதுக்காக, கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறியா?
ஏதோ உங்க மேல இருக்கிற ஒரு அக்கறையில சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பார்த்தா எல்லாம் அச்சு அசல் தங்க மாதிரி தான் இருக்கு. சார், அங்கதான் எங்க அக்காவும் மாமாவும் கிரிமினலா வேலை பார்த்திருக்காங்க. எங்க மொத்த நகையும் கவரிங்கா போட்டா நாம மாட்டிக்குவோம்னு தங்கத்தோட கவரிங்கையும் கலந்து விட்டுருக்காங்க. இவரு நகை ஆசாரி. இவரை கூட்டிட்டு போய் இப்பவே நகைய உரசி பாருங்க. அப்ப தெரியும் நீங்க இழிச்ச வாயின்னு. கூட்டிட்டு போங்க சார், போய் பாருங்க. கல்யாணத்தை நிறுத்துங்க. என்ன சம்பந்தி, என்னாச்சு? எங்க நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு. நீங்க உங்க பொண்ணுக்கு போட்டிருக்கிற நகை எல்லாம் உண்மையிலேயே பவுன் தானா இல்ல கவரிங்க? சார் சார் என்ன சார் இப்போ வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல மாப்பிள்ளையை தாலி கட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். வரதட்சணையை பத்தி பேசுற நேரமா இது? நேரங்காலம்லாம் எனக்கு முக்கியம் இல்லம்மா. எதுவா இருந்தாலும் பேசின மாதிரி இருக்கணும். உங்க பொண்ணு போட்டிருக்கிற நகையில கவரிங் நகை இருக்குன்னு பொண்ணோட தாய் மாமா வந்து சொல்றாரு. சார் சார் அவருக்கு பொண்ணு கொடுக்கலன்னு அவர் ஏதோ கோவத்துல உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பார் சார். அவர் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இப்படி எல்லாம் பேசுறீங்களே சார். சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் அதை தீக்கிறது தானே நல்லது. இவர் நகை ஆசாரி. நகையை செக் பண்ணி பவுனா கவரிங்கான 5 நிமிஷத்துல இவர் சொல்லிடுவார். அப்ப சரி சார். டேய், நீ என்ன உட்கார்ந்திருக்க? எழுந்து வா. சார் முகூர்த்த நேரத்துல எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லுடா? தாலி கட்டலாம்ல. என்னங்க பண்றது? ஃபீல் பண்ணாதீங்கம்மா. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா? நகையெல்லாம் கழட்டி கொடுமா. செக் பண்ணி எல்லாம் பவுன் தானான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தாலி கட்டிக்கிட்டா போதும். என்னம்மா இதெல்லாம்? டேய், நீ சும்மா இருடா. கழட்டுமா நகைய. இது சந்தோஷ்க்கு நான் கிஃப்ட் கொடுத்த செயின் இல்ல? இது எப்படி இங்க வந்துச்சு? தங்கம்தாம்மா, இதுல எல்லாமே தங்கம்தாம்மா. இதுல கவரிங் எதுவுமே இல்லம்மா. எல்லாமே எப்படி தங்கமா மாறிச்சு? இனி இங்க இருந்தா நம்ம கதை கந்தல் தான். பேசாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இவங்களை இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டீங்களே சார். சார், முகூர்த்த நேரம் முடிய போகுது. போங்க சார், தாலி எடுத்து கொடுங்க. போங்க சார். சார். சார் அவ்வளவுதானே, எல்லாம் முடிஞ்சிருச்சுல. வேற எதுவும் சந்தேகம் இல்ல. சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க. போப்பா. மாப்பிள்ள போங்க, நீங்க போங்க. போங்க. மணமேடைக்கு போங்க. மாப்பிள்ள கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். வாழ்த்துக்கள்மா. தேங்க் யூ. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே மாப்பிள்ள?
இல்ல எல்லாமே பேசி முடிச்சு இவ்வளவு சொந்த பந்தம் கூடி நின்னு மணமேடையில தாலி கட்ட போகும்போது நல்ல நேரம் போனாலும் பரவாயில்லன்னு அதை நிறுத்தி வச்சுட்டு தங்கத்தை உரசி பார்த்துட்டு இருக்காங்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும். அவங்களுக்கு உங்க வாழ்க்கையை விட பவுன் தான் பெருசா போச்சு. உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்காம சும்மா அலங்காரத்துக்கு போடுற தங்கத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறவங்க கிட்ட எப்படி பிரதர் ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு நிம்மதியா வந்து வாழ முடியும்? உன் நகையெல்லாம் கலட்டுமா? அப்பா, என் கல்யாணத்துல என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் இதுதானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை நீங்களே வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். மாப்ள, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர் பிரதர். இதை நீங்க முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா உங்க லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும். நம்மளை நம்பி வர்ற பொண்ணுகிட்ட நாம நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கணும் பிரதர். அதுதான் உண்மையான லவ். நான் அப்படி நடந்துக்காததுனாலதான் எனக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால என்ன நானே நிரூபிக்க ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கேன் பிரதர். ஓகே பிரதர், என்ன மாதிரி நீங்களும் அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். உங்க ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கோங்க. சரிங்க பிரதர், நான் பாத்துக்கிறேன். சாரி பவி, நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த அந்த செயின் அவங்க அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி திடீர்னு நகையால ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சும் நாம எப்படி அதை கண்டுக்காம இருக்க முடியும்? அதனாலதான் அந்த செயினை நேத்து நான் உங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டேன். பரவாயில்ல, ஒரு பொண்ணோட கல்யாணம் நிக்காம நடக்க அந்த செயின் உதவி இருக்குல்ல, எனக்கு சந்தோஷம்தான். இந்த மாதிரி தான் பவி, நான் செஞ்ச எல்லா தப்புமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். ஆனா என்ன, கடைசியில எல்லாமே தப்பா முடியுது. இல்ல அடுத்தவங்க பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்ல அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகி எனக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுது. என் பக்கம் நின்னு பார்த்தாதான் அதோட உண்மை என்னன்னு புரியும். குட்டி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. சமயோஜிதமா யோசிச்சு செயினை கழட்டி கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சு அந்த குடும்பத்தையே நீ காப்பாத்திருக்க குட்டி. அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற இந்த மனசு இருக்குல்ல உனக்கு, அந்த மனசு யாருக்குமே வராது குட்டி. ஏன் இந்த பவி உன்னை புரிஞ்சுக்காமையே இருக்காளோ? அவளை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் லட்சுமி மேடம் அப்படிலாம் சொல்றீங்க? பவி முன்ன மாதிரிலாம் இல்லை. ஆமா மேடம், உங்களுக்கே தெரியல, சந்தோஷம் பார்த்தாலே எப்பவுமே எரிஞ்செறிஞ்சு விழுறவ இப்ப அமைதியா போராட. அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்க. படிப்படியா சந்தோஷ் மேல இருக்கிற கோபம் பவிக்கு குறைஞ்சுக்கிட்டு தான் வருது. அதனாலதான் அவ இப்படி அமைதியா போறா. சந்தோஷ், நீ இப்ப போற ரூட் தான் சரி. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ரொம்ப சீக்கிரமே பவிக்கு உன் மேல இருக்கிற ஒப்பீனியன்லாம் மாறிடும். தேங்க்யூ சார். என் குட்டியோட வாழ்க்கையில திரும்பவும் சந்தோஷம் வரணும், அதுதான் எனக்கு வேணும். நான் சாமி கிட்ட தினசரி அதைத்தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஹரி சார். லட்சுமி மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே சந்தோஷம் பவியும் சேருவாங்க. உங்க பிரார்த்தனை கண்டிப்பா பலிக்கும். ஆமா.
வாடா சந்தோஷ். தாத்தா. பிரயாணம்லாம் நல்லபடியா இருந்துச்சா? எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு தாத்தா. என்ன மும்பைல கொஞ்சம் குளிர் அதிகமா இருந்துச்சு தாத்தா. இன்டர்வியூலாம் நல்லபடியா பண்ணியா? வேலை கண்டிப்பா கிடைச்சிடும்ல? வேலை கொடுக்க அவங்க ரெடி தான். நான் தான் வேணான்னு சொல்லிவிட்டேன். என்ன சந்தோஷ், நீ மும்பைக்கு போனதே அதுக்காக தானே? அப்புறம் எதுக்காக வேலை வேண்டான்னு சொன்ன? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, சாப்பாடு தான் காரணம். வாய்க்கு ருசியா ஒரு சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது அங்க. 2 நாளா மும்பைல சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே மரத்து போச்சு. போங்கடா நீங்களும் உங்க வேலையும்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். ஹை, வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? சரி கொடுங்க, நானே உள்ள போய் எடுத்து வைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க மாமா. சொல்றேன் மாமா, கொடுங்க. உள்ள என்ன கலகலன்னு சத்தம் கேக்குது? என்ன இருக்குன்னு பாக்குறேன். கொடுங்க மாமா. விடுங்க. நான் சொல்றத கேளு. இல்ல நானே மாமா, நான் என்னன்னு பார்க்கணும். என்ன பாக்குறேன்னு சொல்றால, பாத்துட்டு போட்டு விடுறா. போடா. ஐயோ மாமா, என்ன இது கரண்டி எல்லாம் இருக்கு? அது சந்தோஷ், என்னடா கர்மம் இது? சமையல் ஜாமான்லாம் இருக்கு. அது வந்து தாத்தா வேற ஒண்ணும் இல்ல, மும்பைல சமையல் ஜாமான்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்குது. அதான் அம்மாவுக்கு யூஸா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். என்னடா அது? நீ சொல்றத பார்த்தா இந்த ஜல்லிக்கரண்டி வாங்குறதுக்காக தான் நீ மும்பை போயிட்டு வந்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, மாமா சமையல் வேலைக்கு போகுது. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்க போறதுக்கு தான் மாமா மும்பைக்கு போறேன்னு போய் சொல்லி இருக்கு. அப்படிதானே மாமா? என்னடா என்ன இதெல்லாம்? கழுத தெஞ்சு கட்டேருமான மாதிரி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் தள்ளுடி. டேய் என்னடா அது? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதெல்லாம் நீ சமையல் கட்ட கடந்து வேகத்தானா? ஏண்டா ஏண்டா உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது? உங்க அம்மா படுத்தின அசிங்க பத்தாதுன்னு இப்ப நீ சேர்ந்துட்டியா? தாத்தா, அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்படி நான் என்ன உங்களை அசிங்கப்படுத்திட்டேன்? சமையல் வேலைக்கு போறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? வேலையில ஒண்ணு தப்பு இல்ல சந்தோஷ். நீ படிச்ச பையன், அதுக்கேத்த வேலைக்கு போகாம இப்படி சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்தா அது நல்லவடா இருக்கு? சரிடா, போன வரைக்கும் தொலைஞ்சு போகுது. உன் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த வேலைக்கு போக பாரு. நான் என்ன பண்ணணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணிப்பேன். நீங்க தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு உங்க பிபியை ஏத்திக்காதீங்க. ஓஹோ, என்னையே தெரிஞ்சு பேசுற அளவுக்கு உன்னை மாத்திட்டான அந்த சமயக்காரன்? உங்க அம்மா கழுத்துல தாலியை கட்டி அவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? தாத்தா, அது முடிஞ்சு போன கதை. அதை ஏன் இப்ப நீங்க பேசுறீங்க? அவர் எந்த சூழ்நிலையில தாலி கட்டினார்னு சொல்லியும் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் தாத்தா? ஓ, அவன் பண்ண தப்புக்கு நியாயம் சொல்ற அளவுக்கு உன்னை மாத்திட்டானா அவன்? தாத்தா, அந்த ஹரிசாரை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க. இன்னைக்கு சிட்டில அவர் தான் நம்பர் 1 ஷெஃப். அவர் அது மட்டும் இல்ல, ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர். ஓ அப்படியாடா? ஏண்டா இத்தனை நாள் என் பக்கம் தான்டா இருந்த? அவனை திட்டிக்கிட்டு தானே இருந்த. திடீர்னு உனக்கு ஞானம் பிறந்து அவன் நல்லவன் ஆயிட்டானா? தாத்தா, உங்க கூட சேர்ந்து நான் அவரை ஏதோ தப்பா நினைச்சது உண்மைதான். ஆனா அவர் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் எவ்வளவு நல்ல மனுஷனே தெரிஞ்சது. இப்ப நான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. இனிமே நான் ஹரிசார எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன். தாத்தா, சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தாத்தா. நான் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுத்தி இருக்கேன், அவமானப்படுத்தி இருக்கேன். ஆனா பதிலுக்கு அவர் எனக்கு நல்லது மட்டும்தான் தாத்தா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒருத்தரோட பழக்கம் கிடைச்சது நம்மளோட புண்ணியம் தாத்தா. ஐயோ, அவன் உன்ன இந்த அளவுக்கு மயக்கி இருக்கான? அவன் எவ்வளவு பெரிய வசியக்காரனா இருப்பான். நல்லா இருப்பானா அவன்? நாசமா போயிடுவான். பாட்டி, வாயை மூடுங்க கொஞ்சம். வயசானா உங்களுக்கு எல்லாம் புத்தி மங்கி போயிடுதுல. நல்லவங்களுக்கு சாபம் கொடுத்தா அது நம்மளதான் வந்து பாதிக்கும். இத பாருங்க, ஹரிசார் எனக்கு குரு.
அவர் சொல்றதுதான் இனிமே எனக்கு வேத வாக்கு. நான் அவரை முழுசா நம்புறேன். யாருமே அவரை பத்தி தப்பா பேசினா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். என்ன தாத்தா, சமையல்காரனா என்ன கேவலமா? இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற முக்கால்வாசி பேரும் சமையல்காரங்க தான். அது மட்டும் இல்ல, சமையல்ங்கிறது ஒரு கலை தாத்தா. அது சாமி கொடுக்கிற வரம். அது எல்லாருக்கும் அப்படி அமையாது. எனக்கு அமைஞ்சிருக்கு. இதுல தலையிடாதீங்க. டேய்